குரு, பழைய காலத்து கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு 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 குருவிட்ட மாணவர்கள் எல்லாம் இருந்து கற்கிற இடம், குருகுல முறையிலே கற்கிறார்கள். ஒரு நாள் பாடம் முடிந்து மாணவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருப்பார்கள், ஆசிரியர் மறுபக்கத்திலே இருப்பார். அந்த அம்மையார், வீட்டு அம்மையார், அந்த குருவினுடைய பத்தினி எல்லாருக்கும் உணவு போடுவார். இதுதான் பழைய காலத்து கல்வி முறை, தமிழர்கள் பேணிய கல்வி முறை. மேற்கு நாட்டவர்கள் வந்த பிறகுதான் கல்லூரி, வகுப்பு, பரீட்சை, பட்டம் இதெல்லாம் பின்னாலே தான் வந்தது. அதனாலே வந்த லாபங்கள் இல்லை என்று சொல்லவில்லை, நட்டங்களை சொல்லுகிறேன். இப்ப வகுப்பு என்று வந்தோடனே முதலாம் வகுப்பு, இரண்டாம் வகுப்பு, அதுக்கு மேலே போனால் +1 +2 BA MA PhD, அதுக்கு மேலே பரீட்சை இல்லை. என்ன சொல்கிறார்கள்? படிப்பு முடிந்து விட்டது என்கிறார்கள். நான் சில பேரை கேட்பேன், என்ன செய்கிறீர்கள்? படித்து முடித்து விட்டு சும்மா இருக்கிறேன். 2 பொய் சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம். படிப்பு என்றாவது முடியுமா? படிப்பு என்றாவது முடியுமா? காலையில் ஐயா அவர்கள் சொன்னார்களே, ஒரு விஷயம் பற்றி நான் தெரிந்து கொண்டால் அதில் அர்த்தம் என்னவென்றால் 10 தெரியாத விஷயம் எனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். இங்க பாருங்கள், இது தண்ணீர் பாட்டில். எனக்கு நேற்று வரை இது தெரியாது என்று வைப்போம், இன்றைக்கு இதை தெரிந்து கொண்டேன், ஒரு அறிவு வந்து விட்டது. இந்த அறிவில இருந்து எனக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கிறது? இந்த தண்ணீர் பாட்டில் என்ன விலை? இந்த தண்ணீரை எங்கே இருந்து கொண்டு வருகிறார்கள்? இதை எப்படி தூய்மையாக்குகிறார்கள்? இதை யார் அடைத்து விற்கிறார்கள்? இந்த பாட்டில் என்னத்தாலே செய்யப்படுகிறது? எனக்கு தண்ணீர் பாட்டில் என்ற ஒரு விஷயம் நேற்று தெரியாத வரைக்கும் இந்த 10 தெரியாத கேள்விகளும் இல்லை. ஒன்று தெரிந்தவுடனே தெரியாத 10 அதனோடு சேர்ந்து வந்து விடுகிறது. ஒன்று தெரிந்தால் 10 தெரியாதது வருகிறது என்றால் 10 தெரிந்தால் 100 தெரியாதது வரும், 100 தெரிந்தால் 1000 தெரியாதது வரும். ஆகவே கற்க கற்க என்ன தெரிய வரும் என்று கேட்டால் கல்லாமை தெரிய வரும். இதுதான் கல்வியினுடைய லட்சணம். எவன் தெரியாது என்று சொல்கிறானோ அவன் தெரிய தொடங்கி விட்டான் என்று அர்த்தம். எவன் தெரிகிறது என்று சொல்கிறானோ அவனுக்கு அறிவில்லை என்று அர்த்தம். சத்தியமாக சொல்கிறேன். அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார், அந்த ஆளை போல ஒரு குசும்பு பிடிச்ச ஆள் இல்ல பாருங்க. திருவள்ளுவர் சொல்லுகிறார், இந்த கல்வியினுடைய தரம் சொல்வதற்கு ஒரு வரை பண்ணுகிறார். அது எங்க பண்ணுகிறார் என்றால் ஆச்சரியம். படிக்க 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 வேண்டியது இன்னும் இருக்கிறது என்று தெரிய வரும் என்பதை ஒரு உவமையாக காமத்துபாலிலே போய் சொல்லுகிறார். இது வேற எங்கேயும் சொல்லி இருக்கலாம், கல்வியில சொல்லி இல்ல. அவர் சொன்னார், அறிதொரும் அறியாமை கண்டற்றால். அறிவுக்கு என்ன லட்சணம்? உனக்கு அறியாதது பலது வளர்ந்து கொண்டே போனால் நீ அறிகிறாய் என்று அர்த்தம். படிக்க படிக்க என்ன தெரிய வரும்? படிக்காதது அதிகம் என்று தெரிய வரும். அதை எதற்கு உவமையாக சொல்கிறார் என்றால், காமம் செறிதொரும் சேயிலை மாட்டு. நீ விரும்பி காதலிக்கிறவளை இன்பத்துக்காக அனுபவிக்கிற பொழுது ஒவ்வொரு அனுபவத்திலேயும் இன்னும் நான் அனுபவிக்க பலது இருக்கிறது என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடையும் முடிக்கிறாயே, அப்படிதான்டா கல்வி என்றார். இந்த உவமையை இந்த இடத்திலே போட திருவள்ளுவனை விட வேற எவனுக்கு வரும்?